இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்ப பவுன்ஸ் ஆனதால சிபில் பாதிக்கப்படுமா அப்படின்னு. சிபில் அப்படின்றது என்ன நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுட்டோம்னா, சிபில் அப்படின்றத நாம கடன் வாங்கின இடத்துல ஒழுங்கா கடனை ரீபே பண்றோமா இல்லையா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ற சிஸ்டம் தான் சிபில்ங்க. நான் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கேன், அது ஒழுங்கா ரீபே பண்ணல, இல்ல பவுன்ஸ் ஆயிடுத்து, நான் லேட்டா கட்டுறேன் அப்படின்னா அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணணும். யார்கிட்ட? சிபில் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இது வந்து முதலீடு இடங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது கடன் கொடுக்குற நிர்வாகம் கிடையாது. அது வந்து முதலீடு பண்ற இடம். அதனால அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்களானா இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எந்த விதமான சார்ஜஸும் போட மாட்டாங்க. உங்களோட பணம் வந்திருந்தா உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுப்பாங்க, உங்க பணம் வரலன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால சிபில் பாதிக்கப்படுமா அப்படின்னா அந்த கவலையை விடுங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவலைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, காம்பவுண்டிங் மிஸ் ஆகும். அந்த பணம் முதலீடு பண்ணா அது எனக்கு காம்பவுண்டிங்ல நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்குமே, நல்லா வளர்ந்துருக்குமேன்னு, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதனால இந்த காம்பவுண்டிங் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இமீடியட்டா பணம் வந்ததும் நீங்க இதை முதலீடு பண்ணிடலாம். இதை லாங் டர்மா 2-3 வாட்டி இந்த மாதிரி ஆகுது, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எதனால நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, ஏதோ ஒரு பர்டிகுலர் மந்த் தான், இல்ல 1 or 2 monthsல ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கு, காசு அக்கௌண்ட்ல இல்ல அப்படின்னா உங்க எஸ்ஐபி என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம். ஸ்டாப் பண்ண சொல்லல, பாஸ் பண்ணலாம். ஸோ 1 monthக்கு இல்ல 2 monthக்கு மேக்சிமம் 3 monthக்கு இந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணாதீங்க நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இது நீங்க யார் மூலமா இந்த எஸ்ஐபி போடுறீங்களோ அவங்கள நீங்க அணுகுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஆன்லைன் மூலமா கூட இதை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் 3 மாசத்துக்கு தான் இதை பாஸ் பண்ண முடியும்.